குழந்தை இயேசு நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே, வார்த்தையிலும் செயலும் வல்லமையுள்ள புனித அந்தோணியாரே, உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இருக்கும் புனித அந்தோணியாரே, புனித அந்தோணியாரே, உம்மை அரவணைத்து தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருப்பலி முன்னுரையில் கேட்டது போல புனித அந்தோணியார் இந்த உலகில் பல மக்களுக்கு இயேசுவை பின்பற்றும் நம்மளுடைய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார். இந்த உலகத்தில் பல பேர் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் இயேசுவை நாடி வந்திருக்கின்றார்கள். நாமும் அவருடைய பரிந்துரையின் பெயராலும் அவர் நமக்கு காட்டும் வழியில் வாழவும் இறைவன் அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு அவரது விண்ணக தந்தையும் அவரும் ஒன்றாக இருக்கிறார்களோ அதே போல நீங்களும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கின்றார். நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று சகோதர சகோதரிகளாக ஒரே கடவுளின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நாம் அனைவரும் மனித இச்சையின் காரணமாக பல விதங்களில் பிரிவுபட்டிருக்கின்றோம். அவ்வாறான நேரங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இந்த திருப்பலியில் தகுதியுடன் பங்கு பெற தடையாக இருக்கும் நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர
நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ரோமையில் நீ சான்று பகர வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 30 மற்றும் அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையில் இருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரை, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன். இறந்தோர் உயிர்த்தெழுவ என்னும் எதிர்நோக்கி பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல், ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பின்தறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வர சொல்லி அவர்கள் நடுவில் இருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் பின்னம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி.
மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறுவேன். பல்லவி. என் இதயம் மக்களுக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன், உம் மண்மனை படுகொலையில் காணவிட மாட்டேன். பல்லவி. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வல பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சவுண்டு கம்மியா இருக்கு. சந்தோஷமா இருக்கீங்களா? திருவிழா பக்கத்துல வந்துட்டு இருக்குது. நம்மளும் வந்துட்டு புனித அந்தோணியாரோட இந்த நவநாள்ல அந்தோணியாரை பற்றி தியானிக்கவும் அவருடைய வாழ்க்கையை நமது வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்று ஒப்பிட்டு பார்க்கவும்
இறைவனோடு ஒன்றித்திருக்கும் இந்த வாழ்வில் அவருடைய வார்த்தை நமக்கு எவ்வாறெல்லாம் வழிகாட்டுகிறது என்பதை பற்றி தியானிக்கவும் நாம் இங்கே ஒன்றாக கூடியுள்ளோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மிகவும் முக்கியமாக இருப்பது ஒன்று என்னவென்றால், எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் பல முக்கியமான நிகழ்ச்சிகள், செயல்கள், நல்ல விஷயங்கள் நமது வாழ்க்கையில் இருக்கு. ஆனால் நம்ம சில நேரங்களில் நம்ம எதையோ நினைச்சிட்டு நடக்கிறத மறந்துடும். ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார். அப்போ அது ஒரு பழைய ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் விண்டோலாம் நிறைய இருக்குது, ஓட்டை நிறையா இருக்குது. அப்போ அங்கே இருந்த பசங்கள்லாம் நிறைய பேர் வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்ருக்குறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் அங்கே மேலே ஓட்டையை பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு எலி அங்கிட்டுமா ஓடிட்டு இருக்கு. அந்த எலியவே பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ வாத்தியார் கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுத்துட்டு, நான் சொல்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் புரியுதா, விளங்குதான்னு கேட்டு, நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் மண்டையில் நுழையுதான்னு கேட்டுட்ருக்கிறாரு. அவன் என்ன சொல்லியிருக்கிறான், எல்லாம் நுழைஞ்சிருச்சு சார், இன்னும் வாழ் மட்டும் நுழையலன்னு. சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையோட அர்த்தம் அப்படிதான் இருக்குது. எப்படின்னா, நம்ம ஏதோ முக்கியமான ஒரு செயலை விட்டு நமக்கு என்ன தேவையில்லையோ அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். நல்ல வேலை, இங்கே எதுவும் ஓட்டையும் இல்லை, எலியும் இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோமோ அதை தியானிச்சு இறைவன் நமக்கு இந்த நாளில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும். புனித அந்தோனியார் அவருடைய வாழ்வில் பலவிதமான புதுமைகளை செய்தார். அதனால தான் அவர் புதுமை புனிதர் என்று கூறுகின்றோம். அவரை பிரான்சிஸ்கு அசிசியார் எவ்வாறு கூறுகின்றார் என்றால், அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருப்பார், இந்த உலகத்திற்கு ஒளியாக இருப்பார் என்று கூறுகின்றார். ஆகவேதான் அவருடைய சகோதரர்களுக்கு அவரை போதிக்கவும் அவர்களுக்கு பயிற்றுவிக்கவும் அவரை தேர்ந்தெடுத்தார். அதே போல புனித அந்தோனியார் கூறுகின்றார், எப்பொழுதும் சாத்தான் நம்மை பற்றி கொள்ள பின்னே சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது சாத்தான் நமக்கு பயப்படுகின்றார். நாம் தியாகங்கள் செய்யும் பொழுது, இறைவனை நாடி செல்லும் பொழுது சாத்தான் நம்மை பார்த்து பயப்படுகின்றார் என்று கூறுகின்றார். அன்பானவர்களே, புனித அந்தோனியாரை நாம் தொலைத்ததை தேடுவதற்காக மட்டுமல்ல, புதுமைகள் புரிவதற்காக மட்டுமல்ல, நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களிலும் அவரை நமது முன்மாதிரியாக வைத்து செயல்பட வேண்டும். இன்று நமக்கு நற்செய்தியில் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறும் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், அவர்கள் ஒன்றாக இருப்பார்களாக, அவர்கள் ஒன்றித்திருப்பார்களாக. யாரை போல என்று கூறுகின்றார், தந்தையும் மகனும் ஒன்றித்திருப்பது போல ஒவ்வொருவரும் ஒன்றித்திருப்பார்களாக. நம்ம ஞானஸ்நானத்துல தான் நம்மளுடைய விசுவாச வாழ்வு தொடங்கும். இப்போ ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஃபாதர் என்ன சொல்றாரு, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குங்களா? அம்மா சொல்றாங்க. அவங்க ஒருத்தங்க தான் கையை தூக்கி இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நான் உன்னை கழுவுகிறேன். தந்தை மகன் தூய ஆவி. தந்தை எல்லாரையும் விட பெரியவர் அப்படின்றதுனால தந்தையின் பெயரால் கழுவுகிறேன் சொல்றார். இல்ல மகன் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே கழுவாயாக சிலுவையில் தந்ததற்காக அவருடைய பெயரை மட்டுமல்ல, அல்லது தூய ஆவி ஒரு துணைவராக நம்மோடு இருப்பதற்காக அவர் பெயர் மட்டுமல்ல, 3 பெயரையும் எப்பொழுதும் நாம் உபயோகிக்கின்றோம். 3 பெயரையும் நாம் கூறி இறைவனை அழைக்கின்றோம். இது ஒற்றுமையின் அடையாளம். நாம் இந்த திருத்துவ ஆண்டவரை நமது வாழ்வில் ஒவ்வொரு முறையும் கூப்பிடும் பொழுது நாம் நம்முடைய வாழ்வில் எவ்வாறு ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது திருமுழுக்கிலேயே ஒற்றுமையின் முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்படுகின்றது. திருவிவிலியத்தின் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை இயேசு கிறிஸ்து தனது
தனது தந்தையோடு ஒன்றித்திருந்தார் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. இறைவன் இந்த உலகத்தை தொடங்கும் பொழுது நமது வார்த்தையால் இந்த உலகத்தை படைத்தார். தூய ஆவி அங்கொழுது நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கின்றோம். அங்கே மூவரும் ஒன்றாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது இறைவன் என்ன கூறுகின்றார்? ஆதாம் தனியாக இருப்பது நல்லதென்று, அவனுக்கு துணையாக நாம் ஏவாளை படைப்போம் என்று கூறுகின்றார். அதுக்காக வந்துட்டு ஆதாமுக்கு துணை ஏவாள், அதே போல ஏவாளுக்கும் துணை ஆதாம். அனைவருக்கும் ஒரு துணை தேவை. நாம் அனைவரும் ஒன்றித்திருக்க வேண்டும். இறைவன் தான் நமக்கு நிலையான ஒரு துணை என்பதை நாம் உணர்ந்தவராக இருக்க வேண்டும். இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். இறைவனை விட்டு தூரமாக செல்கின்றார்கள். இறைவன் மீது பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இறைவன் ஏன் நம்மை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தார் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அனைத்து நிலைகளிலும் இறைவன் அவர்களோடு இருந்தார். இறைவன் அவர்களோடு இல்லாவிட்டிருந்தால் அவர்கள் அந்த பாலைவனத்தை விட்டு வெளியே வந்திருக்கவே முடியாது. யாக்கோபோடு இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். யாக்கோபோடு இறைவனது ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் அவருடைய மாமாவின் வீட்டில் அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் செழுமையாகவும் இருந்திருக்க முடியாது. ஆகவே அவரோடு இறைவன் தங்கி இருந்தார். யாக்கோபு அவருடைய சகோதரரை காணும் பொழுதும் இறைவன் அவரோடு இருந்தார். இறைவன் அனைத்து நேரங்களிலும் ஒன்றித்திருக்கின்றார். அந்த ஒன்றிப்பில் தான் நாம் அன்பை காண முடிகின்றது, மகிழ்ச்சியை காண முடிகின்றது. இதைத்தான் நமது இந்த திரு அவையின் பாதிரியார்கள், திரு அவையின் தந்தையர்கள் கூறுகின்றார். சிப்ரியன், பிரிவு என்பது இறைவனின் உடலை புண்படுத்துவதாக இருக்கின்றது. நாம் என்றும் இணைந்திருக்க வேண்டும். புனித பவுல் அடிகளார் இந்த திருச்சபையை பற்றி கூறும் பொழுது எதற்காக உருவகப்படுத்துகின்றார் என்றால், நாம் ஒரு உடலை போன்றவர்கள். இங்க நம்ம ஒரு 200 பேர் இருந்தாலும் 150 பேர் இருந்தாலும் பல உறுப்புகளாக இருந்தாலும் ஒவ்வொரு உறுப்பும் ஒரு உடலோடு இணைந்திருப்பது போல நாம் அனைவரும் மறையுடலாகிய கிறிஸ்துவின் மறையுடலாகிய திரு அவையில் இணைந்திருக்கின்றோம். ஆகவே இந்த திரு அவையிலிருந்து ஒரு உறுப்பை தனியாக எடுக்கும் பொழுது இது இறைவனின் உடலை புண்படுத்துவதாக இருக்கின்றது. நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக ஒரே நம்ம கோயில் ஆலயத்தில் இருக்கிறோம். நாம் அனைவரும் ஒரே விதமாக சிந்திக்கின்றோமா? இறைவனின் பார்வையில் அவருடைய வார்த்தையை கேட்பவர்களாக இருக்கின்றோமா என்று நாம் நமக்குள் கேள்விகளை எழுப்ப வேண்டும். அதே போல நம்முடைய தமிழ் பாரம்பரியத்திலே சொல்வாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கூடி வாழ்வதால் நமக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கின்றது. கூடி வாழ்வதை பற்றி நாம் பல உருவகங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். காக்கா கூட்டத்தை சொல்லுவோம். காக்கா கூட்டம் எங்கேயாவது சாப்பாடு இருந்தால் தனியாக சாப்பிட்றது இல்லை, எல்லாரையும் கூட்டமாக கூட்டு போயிட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு. நாம் ஒவ்வொருவருக்கும் கூடி வாழ்வதின் மகத்துவத்தை புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டுகெதர் we stand, alone we fall. Together we stand, alone we fall. ஒரு நாற்காலி கூட 4 காலில் தான் நிற்கும், தனியாக வச்சா நிற்காது. அதுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் தேவை. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களோடு இணைந்து ஒரு சமூகமாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அண்மையில் எங்கள் ஊரில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஃபாதர் அந்த மறையுரையில் என்ன சொன்னாருன்னா, இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்தது. அவர் என்ன சொன்னாரு, இப்ப இயேசு கிறிஸ்து இருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, சாமியார் இணைத்ததை மாமியார் பிரிக்காது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது நான் நம்பல. இருந்தாலும் அது மாமியார் மட்டும் இல்லை, மாமனார், நாத்தனார், கொழுந்தனார் எல்லாருமே கூட பிரிக்கலாம். இணைப்பை பிரிப்பதற்கு இந்த மனித சமுதாயம் பல விதங்களில் முற்பட்டு கொண்டே இருக்கின்றது. 2 பேர் ஒன்னா போனா அதை தாங்க முடியாது. எப்படி இவங்க 2 பேரும் ஒன்னா போகலாம் அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு வரும். நம்மள எத்தனை பேர் 2 பேர் மகிழ்ச்சியா இருக்கும்போது போயிட்டு நீங்க 2 பேர் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்துட்டு
கொழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்கும், ஓகே பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு. நாம் அனைவரும் ஒன்றிணைத்தலில் ஒன்றிப்பாக இருப்பதில் ஒற்றுமையில் மகிழ்ச்சி பெற வேண்டும். அதை நமது திருவிவிலியம் பல இடங்களில் நன்றாக கூறுகின்றது. முதலாவதாக நாம் பார்க்கின்றோம், யோவான் எழுதிய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து ஒன்றித்திருப்பதை பற்றி மிக அழகாக ஒரு திராட்சை கொடியில் கிளைகள் எவ்வாறு இணைந்திருக்கிறதோ அதே போல நாம் அனைவரும் இயேசுவோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். இதில் நாம் பார்ப்பது என்னவென்றால், ஒன்றித்திருத்தலின் மூலமாக வாழ்வு பகிரப்படுகின்றது. வாழ்வு பகிரப்படுகின்றது. இப்போ ஒரு கிளையை நம்ம மரத்துல இருந்து உடைச்சிட்டோம்னா அதோட வாழ்வு போயிடும். ஆனால் ஒன்றித்திருக்கும் போது அந்த திராட்சை கொடியினுடைய வாழ்வு கிளைக்கும் கிடைக்கின்றது. ஒரு குடும்பத்தில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா குழந்தைங்களாம் இருக்கும்போது தாத்தா பாட்டியை பார்த்து பேரன் பேட்டி நிறைய கற்றுக்குவான், அப்பா அம்மாவை பார்த்து பிள்ளைங்க நிறைய கற்றுக்குவான். இதில் அவர்கள் ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தை கற்றுக்கொள்வது மட்டும் கிடையாது, தந்தை தாயுடைய தாத்தா பாட்டியினுடைய வாழ்வை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள், நல்ல குணங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், வாழ்வு பகிரப்படுகின்றது. நாம் முழு வாழ்வை முழுமையாக பெற வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையாக ஒன்றித்திருக்க வேண்டும். நமது குடும்பங்களில் மற்றவர்களோடு ஒன்றித்திருக்க வேண்டும். இரண்டாவது, கூடி வாழ்வது ஒரு மகிழ்ச்சிக்கான ஊற்றாக இருக்கின்றது. தனியா இருக்கிறவங்க எத்தனை நாள் சந்தோஷமா இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. எங்களுடைய சகோதரர்கள், நான் இருக்கும் இல்லத்துல நாங்கள் 5 பேர் இருக்கிறோம். அவங்க வருஷத்துக்கு ஒரு மாதம் எல்லா பிரதர்ஸு கம்யூனிட்டி ஸ்கூலெல்லாம் பார்க்குறதுக்கு போயிடுவாங்க. அப்போ முதல் தடவை போகும்போது ஒரு 2-3 நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ பரவாயில்ல தனியாக வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த 3 நாளுக்கு பிறகு ரொம்பவே அவங்கள மிஸ் பண்ண ஆரம்பித்த மாதிரி இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம கூட இருக்கும்போது சில நேரங்களில் அவர்களுடைய உண்மையான முக்கியத்துவத்தை நாம் உணர்வது கிடையாது. நாம் எப்பொழுதும் நமது மகிழ்ச்சியை கூட இருப்பதும் ஒன்றித்திருப்பதிலும் ஒற்றுமையாக இருப்பதிலும் தான் காண முடியும். அதே போல நாம் ஒன்றித்திருப்பதன் மூலமாக ஒரு உடலை கட்டி அமைக்கின்றோம். நமது திரு அவையை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மறையுடல் என்று கூறுகின்றோம். அந்த மறையுடல் போல ஒரு ஆலயமும் ஒரு பில்டிங் கட்டிடம் போல நாம் ஒவ்வொருவரும் இணையும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சியும் வலுவும் கூடுகின்றது. அதே போல இந்த உடலை நாம் மறையுடலாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கட்டி அமைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த மறையுடல் வலுப்பெற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றித்திருக்க வேண்டும். நான்காவதாக, இறைவனின் பிரசன்னம் நிறைந்ததாக இருக்கின்றது. எங்கு 2, 3, 4 பேர் எனது நாமத்தில் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு கூறியிருக்கின்றார். அப்படி என்றால் நாம் 3, 4 பேர் ஒன்றாக இருந்து ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய மத்தியில் தெய்வ பிரசன்னமும் இருக்கும். அதே இந்த வாழ்க்கையில் கூடி வாழ்வதால் பல விதமான நன்மைகள் இருந்தாலும் அந்த கூடி வாழ்வதில் பல பிரச்சனைகளும் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது? ஒன்று, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தன்னலம் இருக்கின்றது, ஒரு பெருமை இருக்கின்றது. நாம் அனைவரும் இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்தோம்னா நாட்டாம மணியார் கோயிலுக்குள்ள அந்த வீட்டுனா அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பெருமையாக தான் இருப்பாங்க. அப்போ மற்றவங்களோட கொஞ்சம் ஒட்டி உறவாடுவது கம்மியாகும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க அதே மாதிரி பார்ப்பாங்க. நாம் அனைவரும் சில தன்னலங்களோடு இருக்கின்றோம், பெருமைகளோடு இருக்கின்றோம். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் 3வது 4வது வசனத்தில் புனித பவுலடிகளார் கூறுகின்றார், தன்னலத்தினால் எதையும் செய்யாதீர்கள், தன்னலத்தினால் எதையும் செய்யாதீர்கள். மற்றவர்களுக்காக வாழ்வது என்பது மிக மிக கடினம். ஆனால் கூடி வாழ வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் சமூக பொருளாதார வேறுபாடுகளை களைய வேண்டும். நமக்கு பலவிதமான இந்த சமூக பொருளாதார வேறுபாடுகள் எப்பொழுதும் நமது வாழ்வில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது.
எடுத்துக்காட்டாக நாம் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போனோம்னா அவங்க நம்மளை வந்து ஃபாரினர் வெளிநாட்டுக்காரங்களாக தான் பார்ப்பான். அவங்கள நம்மளோட ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதே போல நம்முடைய சமூகத்தை விட்டு வேற ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்தாங்கன்னா அவங்க கூட ஒற்றுமையாக இருக்கிறது கஷ்டம். அதே மாதிரி பொருளாதாரமும் கூட. இந்த வேறுபாடுகளை நாம் எவ்வாறு களைய முடியும்? உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் 16வது அதிகாரம் 1-3 பவுலடிகளார் கூறுகின்றார், நாம் நம்பிக்கையில் எளிதானவர்களை வலுவற்றவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவன் அவர்களை ஏற்றிருக்கின்றார். பொருளாதாரத்தில் எளிதானவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது சமூகத்தில் இல்லாதவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவன் அவர்களை ஏற்றிருக்கின்றார். மூன்றாவது, மன்னிப்பு கேட்பது. அதே போல மன்னிப்பு கொடுப்பது. பல விரோதங்கள் இருக்கலாம், பல கோபங்கள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் மறந்து அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வது, சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வது, மன்னிப்பு கேட்பது, இதுவும் நமது இந்த கூட்டமைப்பை, ஒன்றிப்பை ஏற்படுத்தும். இறுதியாக தியாகம், பொறுமை. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுப்பது. நம்ம வந்து பொறுமை என்பது இழந்தவர்களாக இருக்கின்றோம். பல விதங்களில் பொறுமையை இழந்தவர்களாக இருக்கின்றோம். பொறுமை இருந்தால் நாம் பல செயல்களை நாம் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்யும் பாவங்களை பொறுத்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் எப்பொழுதும் நம்மீது பொறுமையாக இருக்கின்றார். எவ்வளவு பாவம் செய்தாலும் நம்மீது பொறுமையாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனை பின்பற்றும் நாம் மற்றவர்கள் மீது பொறுமையாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒன்றாக வாழ்வது, ஒற்றுமையோடு வாழ்வது என்பது மிக மிக கடினம். ஆனால் ஆங்கிலத்திலே கூறுவார்கள், if you want to walk longer, walk together. நாம் அதிக தூரம் பயணப்பட வேண்டும் என்றால் மற்றவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும். தனியாக நாம் வேகமாக செல்ல முடியும், ஆனால் தொலை தூரம் செல்ல முடியாது. இன்றைய நாளில் நமது புனித அந்தோனியாரின் இந்த நாளில் நாம் அவரை பற்றி சிந்திக்கும் இந்த வேளையில் இந்த வார்த்தையோடு சேர்ந்து நாம் இறைவனோடு ஒன்றித்திருக்கிறோமா? முதலாவது கேள்வி, நாம் இறைவனோடு ஒன்றித்திருக்கின்றோமா? நமது குடும்பங்களில் நாம் ஒற்றுமையை பேணி காக்கின்றோமா? ஒருவருக்கொருவர் உதவுகிறோமா? அடுத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, ஒற்றுமையாக இருக்கின்ற போது அவர்களை நாம் வஞ்சிக்கின்றோமா அல்லது வாழ்த்துகின்றோமா? அதே போல இறுதியாக நாம் இயேசுவை போன்று வாழ்கின்றோமா? இறைவனுடைய அன்பில் வாழ்ந்து என்றும் அவரை போல வாழ, ஒற்றுமையாக இருந்து அதன் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். புனித அந்தோனியாரின் பரிந்துரையின் பெயரால் நமது ஜெபங்கள் அனைத்தும் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நமது திருத்தந்தை 14ஆம் லியோ நமது
பிள்ளைகளை இந்த நாளில் இங்கு கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் இந்த நேரத்திலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது அன்பு கொண்டுள்ளார் என்பதை நம்பும் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் அருள் தர வேண்டுமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீரானே படைத்தாய் என்று. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீரானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தை 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தை 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட இதயத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட இதயத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக தாழ்பணிகின்றேன். தந்தை 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவரையே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழைய அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு
ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருஆவியின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் உதவி ஆயர்கள் சதீஷ் சூசிநாதன் எல்லாம் திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருஆவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகலினுள் ஏற்றருளும். எங்கள் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெற தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் வழங்கும் அமைதி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஒரு கோடி தேன்பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறுகுரலால் என் மனம் விரிகிறதே, பறந்திட பறந்திட இறைவனில் இணைந்திட இணைந்திட மகிழ்கிறதே. நப்தன நப்தன வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன்பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். உன் அன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன் அன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன்னோடு ஒன்றாகும் பொன்னாளிலே என் வாழ்வில் ஏதேனோ இழப்பில்லையே. நீ வேண்டுமே, நிறம் வேண்டுமே, நிஜமான உன் அன்பு துணை வேண்டுமே. வா மன்னனே, என் வேந்தனே, நிலை வாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன்பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். இயேசுவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே,
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றியறிதல். புனித அந்தோணியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்குவீராக. நீர் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கிறார். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமல் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பதை பெற்று தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீர் செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியனாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோணியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் செய்ததை நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனை சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தால் உன் தலைமனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உன்னிடமிருந்து கேட்கும் பேரு பெறுவோமாக. நோயாளிகளை ஆசீர்வதித்தல். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் ஒன்றித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. Para